hello friends, welcome to cooking style channel. இந்த வீடியோல ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டான ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி, அதாவது முளைக்கட்டிய பயிரை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நான் மூக்கடலையும் கொல்லும் சேர்த்து முளைக்கட்டி அதில் கிரேவி செஞ்சுருக்கேன். இதோடைய காம்பினேஷன் வந்துட்டு சப்பாத்தி, தோசை, அது கூட சாதத்து கூட இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதோடைய டேஸ்ட் வந்துட்டு நான்வெஜ் கிரேவியை விட அதிகமான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் மூக்கடலையும் 100 கிராம் கொல்லையும் ஓவர் நைட்டு ஊற வச்சு அதை 2 நாள்லேருந்து 3 நாள் காட்டன் கிளாத்தில் கட்டி வச்சா இது இந்த மாதிரி முளை கட்டும். அது கூடவே ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அது கூடவே 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன், கட்டியான தயிர், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 4 தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம சூப்பரான கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு தேவைக்கூடிய பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மூக்கடலையும் கொல்லையும் ஒரு குக்கரில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு மெஷர்மெண்ட் கிடையாது, இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ குக்கர் மூடி இதை நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் பருப்பு நல்லா வேகும். இப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு கடாயை எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகத்தை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி தான் நறுக்கி சேர்க்கறதுனால கிரேவியில் அது நம்மளுக்கு சாப்பிடும் போது அவ்வளவும் அடிப்படாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இதையும் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீக்கிரமாக தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அடி பிடிக்கிறதுக்கு. அதனால கவனமாக ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு தான் பண்ணணும். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கினதும் இது எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அது கூடவே தனியாத்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கடலை மாவில் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எந்த விதமான கட்டியும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நம்ம ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ண பொறுத்தில் எந்த விதமான கிரைண்ட் பேஸ்ட்டும் ஆட் பண்ண பொறுத்தில், அதனால் இந்த கடலை மாவு வந்துட்டு நம்மளுடைய கிரேவிக்கு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்து இதுலேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா பருப்பு கூடயே இதை சேர்த்துருக்கலாம், நான் அப்போ சேர்க்கல, அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கினேன். இப்போ நம்ம குக்கரு 4லேருந்து 5 விசில் வந்துடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 4லேருந்து 5 விசில் ஆனால் தான் இது இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்கிற மசாலாவில் இதை தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். இது பாருங்கள், இது இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிருக்கு. மசாலாவோட இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கொதிக்கிறதுக்காக நான் மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே. நடுவில் 1-2 தடவை இதை நம்ம திருப்பி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஒரு 10 நிமிஷம் நான் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம்.
அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லியை தூவி விட்டு மூடி போட்டு மூடி நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறேன். அப்போ தான் இது திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போது இது நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக கொதிச்சிடுச்சு. நல்ல ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சப்பாத்தி, தோசை, பூரிக்கு ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதோட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது இது ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும். அந்தளவுக்கு இதோடைய டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய மெத்தடு ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மூக்கடலையும் கொள்ளையும் நான் சேர்த்து கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். Thank you so much for watching.